மற்றுமொரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அஇஅதிமுக சார்பில் ஏற்கனவே 297 தேர்தல் வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் கூடுதல் தேர்தல் வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களை உள்ளீட்டு பிரிவு ஆசிரியர் ஆதிரா ஆனந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆதிரா ஆனந்த், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் உமேஷ். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அஇஅதிமுகவின் சார்பில் ஏற்கனவே 297 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் கடந்த ஒரு மாத காலத்திற்கும் மேலாக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பிரச்சாரத்தின் போது பலதரப்பட்ட மக்கள் வைத்த கோரிக்கைகளை ஏற்று பின்வரும் தேர்தல் வாக்குறுதிகளை கூடுதலாக அளிப்பதாக அவர் தற்போது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் கூடுதலாக தற்போது 10 வாக்குறுதிகள் சேர்க்கப்பட்டு மொத்தம் அஇஅதிமுகவின் சார்பில் 307 தேர்தல் வாக்குறுதிகள் இந்த தேர்தலுக்காக வழங்கப்பட்டுள்ளன. அதனை நான் தற்போது படிக்கிறேன். கழக ஆட்சி அமைந்தவுடன் மா விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மாம்பழத்திற்கு ஆதார விலை நிர்ணயிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புரட்சி தமிழரும் பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி, ஓசூர், தேன்கனிக்கோட்டை, தளி ஆகிய பகுதிகளில் பாரம்பரிய முறைப்படி நடந்து வரும் அத்துக்கட்டு பண்டிகையை பாரம்பரிய முறையில் தொடர்ந்து நடத்துவதற்கு அரசாணை பிறப்பிக்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. கட்டட தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள கட்டட தொழிலாளர்கள் பணி செய்யும் போது தவறி விழுந்து உயிரிழக்க நேரிட்டால் அவர்களுக்கு குடும்பத்திற்கு 25 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் என்று அஇஅதிமுகவின் தேர்தல் வாக்குறுதியாக சேர்க்கப்பட்டுள்ளது. பனை தொழிலாளர்கள் பனைமரம் ஏறி தவறி விழுந்து உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்திற்கு ரூபாய் 20 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு கேபிள் டிவி கட்டணம் 50% குறைக்கப்படும் என்று அஇஅதிமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெற்றுள்ளது. கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவில் முந்திரி உடைக்கும் தொழில் நடைபெற்று வருகிறது. அதிக அளவிலான பெண்கள் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களது வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு சிறிய அளவிலான முந்திரி உடைக்கும் கைக்கருவி விலையில்லாமல் வழங்கப்படும் என்று அஇஅதிமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மற்றும் கண்காணிக்க 24/7 வார் ரூம் மாவட்ட தலைநகரங்களில் அமைக்கப்படும் என்று எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். மாணவர்கள் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் வேலைவாய்ப்பு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவதற்காக தாலுகா அளவில் சிறப்பு கவுன்சிலிங் அமைப்பு ஏற்படுத்தப்படும் என்று வாக்குறுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது. இளைஞர்கள், இளம்பெண்கள் சிறு குறு தொழில்கள் தொடங்குவதற்கு விண்ணப்பித்தால் ஒற்றைச்சாளர முறையில், அதாவது சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமாக 30 நாட்களில் உரிமம் வழங்கப்படுவதுடன் அதற்காக வழங்கப்படும் மானியம் 25% 35% உயர்த்தி வழங்கப்படும் என்று அஇஅதிமுக தன்னுடைய வாக்குறுதியில் கூடுதலாக சேர்த்துள்ளது. பணிக்கு செல்லும் 10 லட்சம் இளைஞர்களுக்கு அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின் கீழ் இருசக்கர வாகனம் வழங்க 10,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது தன்னுடைய வாக்குறுதியில் தெரிவித்திருக்கிறார். மொத்தமாக 307 வாக்குறுதிகளை அஇஅதிமுக தற்போதைய தேர்தலுக்காக வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே 297 வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்கள் பலதரப்பட்ட கோரிக்கைகளை வைத்ததை ஏற்று கூடுதலாக 10 வாக்குறுதிகளை சேர்ப்பதாக அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அந்த கூடுதல் 10 வாக்குறுதிகளை மீண்டும் வாசிக்கிறேன். கழக ஆட்சி அமைந்தவுடன் மா விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மாம்பழத்திற்கு ஆதார விலை நிர்ணயிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி, ஓசூர், தேன்கனிக்கோட்டை, தளி ஆகிய பகுதிகளில் பாரம்பரிய முறைப்படி நடந்து வரும் அத்துக்கட்டு பண்டிகையை பாரம்பரிய முறையில் தொடர்ந்து நடத்துவதற்கு அரசாணை பிறப்பிக்கப்படும். கட்டட தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்கள் பணி செய்யும் போது தவறி விழுந்து உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும். பனை தொழிலாளர்கள் பனைமரம் ஏறி தவறி விழுந்து உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்திற்கு ரூபாய் 20 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும். அரசு கேபிள் டிவி கட்டணம் 50% குறைக்கப்படும். கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவில் முந்திரி உடைக்கும் தொழில் நடைபெற்று வருகிறது. அதிக அளவிலான பெண்கள் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளனர்.
அவர்களது வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு சிறிய அளவிலான முந்திரி உடைக்கும் கைக்கருவி விலையில்லாமல் வழங்கப்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க கண்காணிக்க 24/7 வார் ரூம் மாவட்ட தலைநகரங்களில் ஏற்படுத்தப்படும். மாணவர்கள் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் வேலைவாய்ப்பு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவதற்காக தாலுகா அளவில் சிறப்பு கவுன்சிலிங் அமைப்பு ஏற்படுத்தப்படும். இளைஞர்கள் இளம்பெண்கள் சிறு குறு தொழில்கள் தொடங்குவதற்கு விண்ணப்பித்தால் ஒற்றைச்சாளர முறையில் 30 நாட்களில் உரிமம் வழங்கப்படுவதுடன் அதற்காக வழங்கப்படும் மானியம் 25%இலிருந்து 35% உயர்த்தி வழங்கப்படும். பணிக்கு செல்லும் 10 லட்சம் இளைஞர்களுக்கு அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின் கீழ் இருசக்கர வாகனம் வழங்க ரூபாய் 10,000 மானியமாக வழங்கப்படும் என்று அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஆதிரானந்த். அஇஅதிமுக சார்பில் ஏற்கனவே 297 தேர்தல் வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் கூடுதல் தேர்தல் வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவதற்காக சிறப்பு கவுன்சிலிங் அமைப்பு ஏற்படுத்தப்படும் என்று அஇஅதிமுக வாக்குறுதி அளித்திருக்கிறது. அதேபோல் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க வார் ரூம் அமைக்கப்படும் என்றும் கழக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். மாணவர்கள் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் வேலைவாய்ப்பு பெற சிறப்பு கவுன்சிலிங் அமைப்பு ஏற்படுத்தப்படும் என்று அஇஅதிமுக வாக்குறுதி அளித்திருக்கிறது. மாணவர்கள் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் வேலைவாய்ப்பு பெற சிறப்பு கவுன்சிலிங் அமைப்பு ஏற்படுத்தப்படும் என்றும் அஇஅதிமுக தெரிவித்திருக்கிறது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவதற்காக சிறப்பு கவுன்சிலிங் அமைப்பு ஏற்படுத்தப்படும் என்றும் அதிமுக அறிவித்திருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க வார் ரூம் அமைக்கப்படும் என்றும் அஇஅதிமுக தனது தேர்தல் வாக்குறுதிகளில் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே அஇஅதிமுக தரப்பில் 297 வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கூடுதலாக அஇஅதிமுக தரப்பில் தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மாணவர்கள் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் வேலைவாய்ப்பு பெறுவதற்காக சிறப்பு கவுன்சிலிங் அமைக்கப்படும் என்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவதற்காக சிறப்பு கவுன்சிலிங் அமைப்பு ஏற்படுத்தப்படும் என்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க வார் ரூம் அமைக்கப்படும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். (2026) சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அஇஅதிமுக சார்பில் ஏற்கனவே 297 தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் கூடுதலாக தேர்தல் வாக்குறுதிகள் அஇஅதிமுக தரப்பில் இருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவதற்காக மாணவர்களுக்கு சிறப்பு கவுன்சிலிங் அமைப்பு ஏற்படுத்தப்படும் என்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க வார் ரூம் அமைக்கப்படும் என்றும் மாணவர்கள் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் வேலைவாய்ப்பு பெற சிறப்பு கவுன்சிலிங் அமைப்பு ஏற்படுத்தப்படும் என்றும் அஇஅதிமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முந்திரி உடைக்கும் தொழிலாளர்களுக்கு முந்திரி உடைக்கும் கைக்கருவி விலையில்லாமல் வழங்கப்படும் என்றும் அஇஅதிமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்திருக்கிறது. இளைஞர்கள் பணிக்கு செல்லும் 10 லட்சம் இளைஞர்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க ரூபாய் 10,000 மானியம் வழங்கப்படும் என்றும்
பணிக்கு செல்லும் 10 லட்சம் இளைஞர்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க ரூபாய் 10,000 மானியம் வழங்கப்படும் என்று அஇஅதிமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டிருக்கிறது. இளைஞர்கள், இளம்பெண்கள் சிறு குறு தொழில் தொடங்குவதற்கு விண்ணப்பித்தால் 30 நாட்களில் உரிமம் வழங்கப்படும் என்றும் அஇஅதிமுக தனது தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்திருக்கிறது. பணிக்கு செல்லும் 10 லட்சம் இளைஞர்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க ரூபாய் 10,000 மானியம் வழங்கப்படும் என்றும், பணிக்கு செல்லும் 10 லட்சம் இளைஞர்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க 10,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று அஇஅதிமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்திருக்கிறது. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அஇஅதிமுக சார்பில் ஏற்கனவே 297 தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் அஇஅதிமுக சார்பில் கூடுதல் தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.